Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி ஷோல ஷக்கீலா மேம் ஃபினாலேல வின் பண்ணன மிட்டா கானா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பாஸ்மதியை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச ஒரு கப் பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் ரொம்ப குழையிற வரைக்கும் வேகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா குக் ஆகிருக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிரும். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்துட்டு இப்போ இதை வடித்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு நான் 3/4 கப் சுகர் எடுத்துக்கிறேன். ரொம்ப இனிப்பு நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா திக்காகி வர்ற வரைக்கும் இது ரெடி ஆகட்டும். நல்லா கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு பாகு நல்லா ரெடியாகி வரும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காகிட்டு இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறம் தனித்தனியாக இருக்குது. இதை நீங்கள் அப்படி குக் பண்ண நல்லா ஸ்டிக்கியாகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இது ரெடி ஆகட்டும். இன்னொரு பக்கத்தில் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வேணும்னா அதையும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் மட்டும்தான் சேர்க்குறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்திருச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்டிக்கியாகி நல்லா கிடைக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போதும் நம்ம ரவா கேசரி இல்லைன்னா சேமியா கேசரி அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா மோல்ட் பண்ண வருது பாருங்களா. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.